இன்றைக்கு நான் அரிசி குருணல் லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இதால் இந்த கப்பால் 3 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது இந்த கப்பு வந்து எவ்வளோ என்றால் தெரியவில்லை. 125 கிராம். 125 கிராம் இல்லை, ஒரு 25 சென்டிலிட்டர்ஸ் வச்சுப்போம் கப்பு. அதால் 3 கப்பு. இது என்ன? அது அரிசி குருணல். அரிசி குருணல் இங்கே விற்கிறாங்க ரவை மாதிரி. ஓகே. மற்றது சீனி கேன் சீனி. அதால் 1.25 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது கஜு 100 கிராம். பிஸ்தா எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் 250 கிராம். மற்றது இது என்ன, முந்திரிய வத்தல். எவ்வளோ? கொஞ்சம் முந்திரிய வத்தல் உனக்கு டெலிஃபோனுக்குன்னா நாங்கள் இது கதை கேட்கல உடனே கதைச்சி விடுவான். முந்திரிய 50 கிராம். வெனிலா. மற்றது கலரிங் 3 கலரிங் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது இது ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். டின்பாலும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் செஞ்சு காட்டுவோம். இப்போ வந்து பிஸ்தாச்சியோ எல்லாம் இதுக்குள்ளே போட்டு அடிக்க வேண்டும். 2 சுற்றினா காணி வேணும்னா ஆக மொத்தமாக ரவுண்டாக இருக்கக்கூடாது. அது கண்ணி இதாக இருந்தேன். நீ ஏன்டா ஓடின? ஏன் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு வரணும்ட்டு பேசுறதுக்கு போகிறாங்க. ஒரே ஒரு சுத்து தான். அவன் அங்கால பக்கம் போயிட்டான். இப்போது ஒரு கரண்டி, ஒரு தேக்கரண்டி, ஒரு பெரிய கரண்டி, மேசக்கரண்டி. ஆமாம், மேசக்கரண்டி நெய்யை போடுவோம். ஆனால் உன்னையும் சூட்டு எடுக்கலாமடா, எடுக்கலாம். அவனுக்கு கதைச்சு போட்டு பயிரங்க பக்கம்பா போட்டா சரி. அதுக்கப்புறமா கஜு எடுத்து இப்படியெல்லாம் முழுக்க கொட்டுவோம். போட்டு வரும் பொன்னிறம் ஆகுற வரைக்கும். அந்த இதுக்கு இல்லையே இதையும் போடணும். பிஸ்தாஷ். பிஸ்தாஸ் வறுக்க இல்லைண்ணா. பின்ன என்னது போடணும்? என்னது? முந்திரிய வத்தல். அரிய முந்திரிய சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லுது. இருக்க முந்திரிய வத்தலையும் கொட்ட வரும். போட்டு வரும். போட்டு அது அந்த உருண்டையாக வரும். அந்த பொரிஞ்சு ரவுண்டாக வரும். அப்போ அதுதான் பொரிஞ்சு வடிவாக வருதுன்ற அர்த்தம். இதுக்கு நான் பேரிச்சம்பழம் போடுறதுக்கு வாங்கி வச்சு போட்டு பேரிச்சம்பழத்தை மறந்து போனேன். அதில் ஒரு 50 கிராம் மட்டில் பேரிச்சம்பழம் வெட்டி போட்டு போடுறேன். இது இதண்டாச்சு. பிஸ்தாசையும் கொட்டி போட்டு இதுக்குள்ள கலந்து போடும். லைட்டான கீட்டில் விட்டுட்டு இதை போட்டு வராங்க. இதுவும் ஒரு மாதிரி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்கும். அரிசி குருணல் தான் இதா, அரணி குருணல், ஏதோ அரிசி குருணல் தான் இது. வறுத்து போட்டு அதுக்குள்ளேயே சீனியையும் போட்டு நான் கொஞ்சம் சீனி தான் போட வரேன். ஏன்னாண்டா பெரிச்சம்பழம் போடுறேன். தீன்பால் இருக்கிறபடியாக கொஞ்சம் சீனி தான் போடுறேன். நீங்கள் பார்த்து விடுங்க. இப்போ வந்து ஒரு கப் சீனி தான் போட போகிறேன். நிற கப்பையும் வைக்க போகிறேன். போட்டு வரும். இப்படி வறுத்தாச்சு. கரெக்டாக இருக்குது. வறுத்தாச்சு. நீ கொஞ்சம் வெனிலா, ஒரே ஒரு கரண்டி வெனிலா இப்படியே சுற்றி விடுங்க. விட்டுட்டு அதுக்கு பிறகு 2வது கரண்டி வெனிலா. கான் கிணக்க வேண்டாம். இது நெல் வெனிலாக கூட வேண்டும். இதையும் வறுத்து போட்டு அடுப்பை நிப்பாட்டி போட்டு இதை போடணும்.
போட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு பால் எடுத்து ஊற்றும். பால் எடுத்து ஊற்றும். அதே எடுத்து ஊற்றும். அதையும் ஊற்றி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பிடிக்கலாம். நீங்கள் கலரிங் போடலாம். கலரிங் போட சிவப்பு கலர் ஒன்று மட்டும் போடப்போ இல்லை, ஒரு கலரிங் போட தேவை. நேச்சுரலாகவே விடுவோம். மஞ்சள் கலர் இல்லை, நேச்சுரலாகவே விடுவோம். நேச்சுரலாகவே விடுவோம். வெள்ளை கலர். யா, நேச்சுரலாகவே விடுவோம். இங்கே வேறுங்க இப்படி வந்துட்டுது. நீ கொஞ்சம் ஏலக்காய், இங்கே ஏலக்காய் பிடிக்காதவே இருக்கணும். கொஞ்சம் ஓகே, சொட்டு ஏலக்காய் வாசத்துக்காண்டி காணும். இப்போ வந்து டின் பால் எடுத்து ஊற்றுங்க. கொஞ்சோண்டு ஊற்றி போட்டு கலந்து விட்டுருவோம். நைஸ், ரக்கியாச்சு. இப்போ வந்து ரக்கின பிறகு சுட சுட பிடிக்காம கொஞ்சம் ஆறின பிறகு பிடிக்கலாம். இப்போ வந்து லட்டு முடிஞ்சிருச்சு. இப்படித்தான் செய்திருக்கிறேன். அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது. அப்படி எடுத்து சாப்பிட பாருங்க. மாங்கண்டு அப்படியே நிற்குது. அன்னைக்கு போட்ட மாங்கண்டு அப்படியே நிற்குது. இதுவும் மாங்கண்டு தான் குறுத்து வளர்ந்துருக்கு. வேறு உள்ளுக்கு வச்சினேன், அதிலே அப்படியே நிற்குது. இது மாதுளங்கண்டு, இது மணி பிளான்ட் வீட்டுக்குள்ளே நிற்கிறது. இங்கே வேறுங்க இந்த கண்டு அப்படியே நிற்குது. வேறுங்க இது இப்போ தான் இலை வச்சிருக்குது. இது வந்து அந்த என்ன பொம்பு வாஸ் கண்டு, பொம்பு வாசன்ட்டு சொல்கிறது, மஸ்குட்டி பழம்னு சொல்கிறது, அந்த கண்டு தான். இங்கே இது பாருங்க, இது இதை பாருங்க, இது அவக்கடாவும் அப்படியே நிற்குது. குளிருக்கே ஒன்றுமாக இல்லை. ஆனால் இதுதான் பட்டுது. இது புதினா இல்லை பட்டுட்டுது. இன்னொருக்கா வைக்க போகிறேன். இது ரச்சிக்கு போடுற கண்டு. அந்த இது வந்து ரச்சிக்கு அந்த கருவாயில் மாதிரி ஒரு இது கண்டு. இங்கே பாருங்க, கற்பூர வள்ளியும் இங்கே தளிக்குது. இங்கே தளிக்குது. இது ஃப்ரைஸ்ண்டா ஸ்ட்ராபெரி. இங்கே பூ பூத்துருக்கு பாருங்க. பூத்துருக்கு. வந்துட்டார் வேறு. இதை கேட்ட உடனே இங்கே வேறு வந்துட்டார். இங்கே வந்து நிற்கிறார். என்ன வேணும் மணந்து பார்க்குறீங்க? இல்லை அதெல்லாம் அன்னாசி கண்டெல்லாம் பட்டுட்டு தான் விடு. அன்னாசி கண்டெல்லாம் பட்டுட்டுது. இங்கே வேறுங்க, இதுக்கே நீ புதினாயில் வைக்க போகிறேன். புதினாயில் இதை வைக்க போகிறேன். முடியும் பட்டு போட்டுது. அப்போ தோண்டி போட்டு வச்சிட போகிறேன். இது என்ன வெங்காயம் பழுதாக போச்சு. இனி ஒரு வெங்காயம் வச்சிடணும். வச்சா வளர்ந்துடும். நிற்கிது கேட்டோட ஆப்பிள் கண்ணு நிற்கிது. பார்த்தீங்களா? இந்த கண்டு வெட்டியாச்சு. புறன் கண்டு வெட்டிட்டோம். மற்றது செரி கண்டு நிற்குது. இப்போ தான் நரம்பி இருக்குது, பூ பூத்திருக்கு, நீ காய். இது வெட்டிட்டோம். இது கொஞ்சம் வெட்டிட்டோம். மற்ற கிளையெல்லாம் விட்டுருக்குறோம். ஆக கூட வளர்ந்து கூட கொட்டுதண்டபடியாக வெட்டி வச்சுனாங்க. இனி வருது பழம் வரைக்கும் உங்களுக்கு காட்டுவேன். இதுவும் இதண்டது துளிர்க்குது. இனித்தான் பழம் வரும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.